ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம சுந்தராவில் வந்து முடிவே பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே அந்த நந்தினி வீட்டில் இருக்கவே கூடாது, அர்ச்சனாவை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தராவிலேயே முடிவு பண்ணிட்டாங்க. திடீர்னு ஏன் அர்ச்சனாவை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆல்பத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது அர்ச்சனா சூர்யா ஜோடி தாங்க நம்ம சுந்தராவிக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அர்ச்சனா பயங்கரமான பெரிய பணக்காரியா பிடிச்சிருக்கனால எப்படியாச்சும் இந்த நந்தினியை வீட்டை விட்டு அது வந்து சரிப்பட்டு வரும். இல்லைன்னா சரி பண்ணணும் அப்படின்னா அர்ச்சனா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக மாதவி சுரேகாவும் என்னடி இது நம்மள வெளியே துரத்துருவாங்க போல, என்ன ஆனாலும் சரி இருக்கணும், நம்ம அம்மாவே நமக்கு துரோகம் இவங்க பாக்குறத பார்த்தா நந்தினி அடிச்சு துரத்துருவாங்க. நந்தினி நமக்கு அவசியமா தேவை. நந்தினி வச்சு நம்ம அதனால நம்ம நந்தினி அவசியம் தேவை. கொஞ்ச நாள் மட்டும் நந்தினியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம அம்மா வரும்போது நந்தினியை கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். நம்ம டபுள் கேம் ஆடிட்டு இருக்கோம், அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா மாதவி சுரேகாவும். அவங்க வீட்டுக்காரர் இருந்துக்கிட்டு உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவி வந்து சொல்லி துரத்தி விட்டுறா. இப்போ வந்துட்டு சுந்தரவல்லி இங்கே ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு, அங்கே அருணாச்சலம் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா சுந்தரவல்லி மட்டும் இல்லை, வேற யார் நினைச்சாலும் நந்தினியை வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது, நந்தினியை வந்து வீட்டிலேருந்து அனுப்பவும் முடியாது, நந்தினியை நினைச்சா கூட வீட்டை விட்டு போக முடியாது. எப்படியாச்சும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்காக வந்துட்டு சூர்யாவை கூப்பிட்டு, சூர்யா இந்த மாதிரி ஒன்று சொல்லணும்டா, நீ அதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன டாடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி நீ நந்தினியை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சூர்யா சாரும் தடையே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம சூர்யா சாரை. அதனால வந்து அந்த கோவத்திலே நம்ம சூர்யா சார் நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நம்ம ரெடி பண்ணி கூட்டுட்டு வா, நம்ம 3 பேரும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையான்னு தெரியல டாடின்னு கூப்பிடுவோம். நீ நம்ம அருணாச்சலம் ஐயா இருந்துகிட்டு சொல்றாரு. சூர்யா சொல்லிட்டு போயிட்டு சூர்யா ரொம்ப அன்பா நாளைக்கு நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் நந்தினி சொல்றாங்க. நீ வந்துதான் ஆகணும் சொல்றாரு. நம்ம சூர்யா சார் சொல்றதை நம்ம நந்தினி கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.